ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் விளைவெடுப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி பண்ணுறதோட இடையில பூசணிக்காய் கொடியும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பூசணிக்காய் கொடி நட்டு வச்சதுலேருந்து இது 3வது விளைவெடுப்பு. முதல்ல 2 விளைவெடுப்பு நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த தடவை எடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். பூசணிக்காய் பறிக்க போகிறோன்னு சொன்னோம்னா தோட்டத்தில் வேலை பார்க்குற எல்லோரும் வந்துட்டாங்க. வாங்க, நான் உங்களுக்கு தோட்டத்தில் உள்ள எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கேன். இவர் தான் பாலகிருஷ்ண தாத்தா. இவரை நாங்கள் எல்லோரும் மீச தாத்தான்னு கூப்பிடுவோம். ஆள் மீசை தடியெல்லாம் வச்சு வேறு லெவலில் இருப்பார். இது நம்ம ஜானனே. இவர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நம்ம அவர்கிட்ட என்ன வேலையை பிச்சாலும் அவர் முகம் சுளிக்காமல் செஞ்சு முடிச்சிடுவார். அதே மாதிரி தோட்டத்தில் உள்ள கரிமும் A to Z இவருக்கு தான் தெரியும். நம்ம தோட்டத்தோட ஆளினாலே அவர் தான். நம்ம தொப்பி போட்டிருக்காரா, அவர் தான் பொன்ராஜன்னு. நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இவர் தான் என்டர்டைன்மெண்ட். அவர்கிட்ட இவங்க என்ன பேசினாலும் அவர் சீரியஸாகவே எடுக்க மாட்டார். பொன்ராஜன் இருக்கிறதுனால தோட்டத்தில் எப்போவுமே சிரிச்சுட்டு கலகலப்பாக தான் வேலை போகும். இப்போ நம்ம ஜான் அண்ணன் கூட பூசணி கூட பிடிச்சிட்டு போகிறாரா, இவர் தான் பழனிசாமி அண்ணன். இவர் இங்கே எல்லோரும் மிலிட்ரின்னு கூப்பிடுவாங்க. அது எதனால அப்படி கூப்பிட்றாங்களான்னு தெரியாது, ஆனால் எல்லோரும் மிலிட்ரின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. நம்ம கோடனுக்கு கொண்டு வரும்போது பூசணிக்காயோட வெயிட்டு பார்த்தோம். மொத்தம் பூசணிக்காயோட வெயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 52 கிலோ இருக்குது. இனியும் தோட்டத்தில் கொஞ்சம் பூசணி இருக்குது. அதை அடுத்த வாரம் எடுக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி ப்ரோக்ரஸ் வீடியோவாக தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள்.